எவ்ரிவன் வெல்கம்ஸ் டு அனுஸ் கிராஃப்ட். ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது பாதி பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், பாதி பேருக்கு கவலையாக இருக்கும். இந்த டைமில் ஷாப்லலாம் கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் எல்லாமே விற்பாங்க. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டிக் ஃபைல் அவ்வளோவா ஸ்டோரேஜும் இருக்காது, ஆனால் ஸ்டிக்கும் லூஸ் ஆயிரும். ஸ்டிக் ஃபைல்லேருந்து ஸ்டிக்கை தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பேப்பரை நான் சிக்ஸாக்காக மடித்து இந்த கேப்பில் ஒட்டி விட்டுக்கிறேன். 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி நான் ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இது கவர் பண்ணுற மாதிரி ஒரு கலர் பேப்பரை எடுத்து அதையும் நான் ஒட்டி விட்டுக்கிறேன். பேக் சைடில் ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஓப்பனாக விட்டுருக்கேன். இதுக்குள்ளே என்ன பேப்பர்ஸ்னால் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் நம்ம பவுச் யூஸ் பண்ணுறவங்கலாம் எரேசரும் ஷார்ப்னரும் தேடி பிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து சென்டராக அந்த ஷார்ப்னர் போகிற மாதிரி நான் கேப் விட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மேட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் கலர் பேப்பரை கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஹோல் போட்ட இடத்துலையே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஷார்ப்னரை உள்பக்கமாக வச்சு க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ப்ரஷ் இருந்துச்சு. இது இல்லைன்னா ஒரு டூத் ப்ரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி சைடில் இருக்க கேப்பில் நான் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எரேசரை ஃபிட் பண்ணிக்கிறேன். இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிவிட்டு நம்ம கிளியர் பண்ணி கூட விட்டுக்கலாம். இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் ஒன் என்னென்னா, ஒரு க்யூட்டான பர்ஸு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதில் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது பாதியாக மடக்கி அதுலேயே நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இன்னொரு கலர் பேப்பரை இந்த எல்லோ கலர் பேப்பர் உள்ளே போகிற சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் பேப்பரை இந்த பர்பிள் கலருக்குள்ளே வச்சு நான் கம் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு வெளியே டெக்கரேஷனுக்காண்டி ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி ஒட்டிட்டு இந்த ஃபோம் ஷீட்டில் ஹார்ட் மாதிரி கட் பண்ணி நான் இது ஓப்பன் பண்ணுற பிளேஸில் ஒட்டி விட்டுருக்கேன். இது குட்டியாக இருக்கிறனால இது சேஃபாகவும் இருக்குது, இதில் மணி போட்டு வச்சா. அப்புறம் ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற முக்கியமான ஒன்று தான் பென்சில்லாம் போட்டு வைக்கிற பவுச்சு. இதுக்கு ஒரு ஜிப்பு எடுத்து அதில் ஃபோம் ஷீட் அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கமும் அதே மாதிரி ஒட்டிட்டு சைடு கேப்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா இந்த பவுச் ரெடி. ஜிப்பில் இன்னொரு பக்கம் நான் ஃபோம் ஷீட் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். இந்த பவுச் ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்கும். இதில் பென்சில் எல்லாமே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுச் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 5th ஒன் தான், இந்த பவுச் ரெடி பண்ணி வச்சு இதுக்கு கண்டிப்பாக ஒரு கீச்செயின் தேவைப்படும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமில் கீச்செயின்லாம் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி பழைய கீச்செயின்லேருந்து இந்த ஹோல்டர் நான் எடுத்துக்கிறேன். ஃபோம் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த இதில் நான் ஒட்டி விட்டுக்கிறேன். பின்னாடி முன்னாடி ஒட்டி விட்டுட்டு சைட்லேயும் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கிளிட்டர்ஸ் எனக்கு பிடிக்காதனால நான் உல்ட்டாவாக ஒட்டியிருக்கேன். பின் பக்கமும் முன் பக்கமும் நான் எனக்கு பிடிச்ச ஸ்மைலிங் ஃபேஸை வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதில் கீச்செயின் போட்டோம்னா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக லாஸ்ட் ஒன் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக்கை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 கார்ட்போர்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு பேக் வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பேக் எடுத்து இந்த மாதிரி ஓப்பனாக ஒன்று நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஓப்பனாக விட்டது ஒரு மூடி மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த கிளாத் பேக்கை எப்படியே விட்டுடலாம், ஆனால் இதை விடுறதுக்கு மனசு வரல. அதனால் நான் கலர் பேப்பரை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் லுக்காக இருக்கட்டும்காண்டி. ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நான் ஒரு பென் உள்ளே போகிற அளவுக்கு ஒட்டி விட்டுக்கிறேன், கேப் விட்டு. நான் மேலேயும் கீழே இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். கீழே த்ரெட் எடுத்து ஒரு லாக் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கெட்ச் பென் வாங்கும்போது இந்த மாதிரி கவரில் தான் கொடுப்பாங்க, அது கண்டிப்பாக கிழிஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வி ஷேப்பில் ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.